சரி, என்ன டாஸ்க் வரும் இந்த வாரம்? எனக்கு தெரிஞ்சு நான் தான் சொன்னேன்ல, போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து ஃபயரா இருந்தது. போன வாரம் வந்து கொஞ்சம் ஃபன்னா கொண்டு போகணும்னு ரொம்ப ஈகோ ஃபன்னா இருந்தது. இந்த வாரம் என்ன பொறுத்த வரைக்கும் அமைதியா எல்லாம் வாய் மேல கை வச்சு உட்காருங்க அப்படின்னு ஸ்கூல் டாஸ்க் வரதுக்கு வாய்ப்பு. டீச்சர் யாரா இருப்பா? எனக்கு தெரிஞ்சு டீச்சர் யார போடணும் தெரியுமா? சாண்ட்ராவா தான் இருப்பாங்க. டீச்சர் சாண்ட்ராவா தான் இருப்பாங்க. சாண்ட்ரா, அப்புறம் வந்து திவ்யா, அப்புறம் வந்து விக்ரம், அப்புறம் பார்வதி, பிரஜன், இவங்க 5 பேரை டீச்சர்ஸா போடணுங்க. இப்போதைக்கு இந்த ஷோவை ட்ரெண்டிங்ல கொண்டு போது இவங்க 5 பேர் தான் கண்டிப்பா. சோ இவங்கள டீச்சரா போட்டா நல்லா இருக்கும், நல்லா போகும். வெயிட் பண்ணி, ஏன்னா நாமினேஷனே இந்த வாட்டி டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? ஆமா. சோ எல்லாம் கொலவெறியில இருப்பாங்க. எல்லாம் ஐயோ நம்ம எல்லாரும் வந்துட்டோமே, எப்படி இவ சுபிக்ஷா தப்பிச்சா, எப்படி இந்த சபரி தப்பிச்சான், எப்படி வினோத் தப்பிச்சாரு, அந்த மாதிரி ஒரு காண்டு யாரையும் சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த தடவை என்ன நடக்க போகுது, ஏங்க நீங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. சோ இந்த தடவை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்றேன். அப்புறம் நான் டீம்ல ஒர்க் பண்றேன்னு நினைச்சு போறாங்க. எல்லாமே மீம்ஸ்ல வருதுங்க, சொல்லிட்டு இருக்கலாம். மீம்ஸ்ல வருதுங்க. ஏங்க மீம்ஸ் சத்தியமா மீம்ஸ்ல வருது. பிரியா இருக்குல்ல, பிரியா ஏதோ டீம்ல இருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அதோட வந்து கீழ வேற வந்து நம்மள வேற பயங்கரமா பிஆர் டீம் சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. யாருக்குமே பிஆர் டீம் கிடையாது. இந்த தடவை ஸ்கூல் டாஸ்க் வரும்னு சொல்லிருக்காங்க. டீச்சர் சாண்ட்ராவா இருக்கணும், பார்வதியா இருக்கணும், 2-3 பேர் சொல்லிருக்காங்க. இல்ல நானும் அப்படிதான். எனக்கு தெரிஞ்சு இவங்க 5 பேர் தான் பயங்கரமா வந்து ஆல்ரெடி உள்ளுக்குள்ள அப்படி வச்சு பேசுறாங்க. கோமாளியில வந்துட்டு டீச்சர் வேஷம் போட்டுட்டு வந்திருந்தாங்க. அந்த நாட்டாமை பட மியூசிக் எல்லாம் வேற போட்டிருந்தாங்க. சோ அதனால நம்ம வந்து சீசன் 7ல மஞ்சுளா டீச்சர் மாதிரிலாம் இந்த கேம் போவாது. அது பயங்கர ஃபன்னா எடுத்துட்டு போனாங்க மாயா வந்து. அப்படியே நான்லாம் வந்து மாயா அதாவது இப்படிப்பட்ட ஆளா இந்த மாதிரி வேலை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிச்சேன். ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அது மாத்தி அதாவது இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டான். எஃப்ஜே எல்லாம் வந்து இன்னைக்கே பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி திவ்யா வந்து நிக்கும் போது சாண்ட்ரா மட்டும் கிச்சன் டீம்ல போடாதீங்கப்பா யார் கேப்டன் ஆனாலும், அந்த மாதிரி வெறுப்பேத்துற ஒரு இதுல வந்துட்டாரு. ஏன்னா அவங்க ஃபேமிலி இழுத்து பேசுனதுனால. எனக்கு ஒரே ஒரு இதுதான், அவங்க ஃபேமிலி இழுத்து பேசுனது பயங்கரமான ஒரு தப்பு. அதுக்கு ஹோஸ்ட் கேட்டதும் எல்லாமே சூப்பர். அந்த இடத்துல சாண்ட்ரா சும்மா தான் உட்காந்துருந்தாங்க. ஆனா திவ்யாவாவது வேணாம் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா திவ்யாக்கு தான் நிறைய திட்டுகள் வந்தது. திவ்யா மேல அவ்வளோ பிளேமிங் வந்துச்சு. அது எல்லாமே வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ நிக்கிற மாதிரி நில்லு, நான் உன்னை திட்ட அவன் மேல பழி போட்டுருவேனே அப்படின்ற மாதிரி மாத்திட்டா மாதிரி எனக்கு தோணுது.